உக்ரைன் ரஷ்யா யுத்தம் எல்லாத்துக்கும் விதிவிலக்குன்னு நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த விதிவிலக்குகளாம் கதாநாயகன் யார்ரா அப்படின்னு கேட்டா ஜெலன்ஸ்கியா தான் இருக்கும். காரணம் நம்பியார் ரோலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி நிமிடத்துக்கு நிமிடம் சேட்டை. அந்த சேட்டையால உக்ரைன் வாழ்ந்துச்சுன்னா வேற விஷயம், கூட இருக்கிறவன் வாழ்ந்தா வேற விஷயம். தான் மட்டுமே வாழ்றாரு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. இதுல இந்த கொண்ட கொள்கையில மாற மாட்டா கோட்டைச்சாமிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி தொடர்ந்து கடைசி வரை அப்படிதான் பயணிப்பார் அப்படிங்கறக்கு நல்ல சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு. இதுக்கு பதிலடி அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கிக்கே டிக்கெட் கிழிச்சு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த லெவல் போவார்களா, அது ரஷ்ய அதிபர் புட்டினை தான் கேட்கணும். அதுக்கு அடுத்தடுத்த லெவல் போனா கூட ஜெலன்ஸ்கி டீம்ல பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைதான். காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யா கைப்பற்றினதுலே மிகப்பெரிய வெயிட்டேஜை கொடுத்தது எது அப்படின்னா எல்லா பகுதியும் தான் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலா கிடைச்சது மரியப்போல் தான். ரஷ்ய அதிபர் புட்டின் தலைவன் அப்படி மீட்டிங் ரூம்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் லாக் பண்ணு, ஒரு பயிலே விடாத உயிரோட அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய சம்பவமா அந்நாட்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதை கைப்பற்றினதுல முக்கியமான ஆளும் இப்ப வளர்ச்சி திட்டங்கள் அது இதுன்னு ஒரு கமாண்டரை அறிவிச்சாரு. ஏறக்குறைய ஒரு கவர்னர் போஸ்ட் மாதிரி ஃபில் பண்ணார். பவர்ஃபுல்லான போஸ்ட் தான் அங்க அந்த சைடை பொறுத்த வரைங்க. அப்படி இருக்கும்போது அந்த கமாண்டரை தான் உக்ரைனோட உளவு பிரிவோ இல்ல அவர்கள் தனியா புரட்சி படைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. காரணம் என்னடா அப்படின்னா, இதே மரியப்போல் கேங்லயே அடக்க முடியாத ஒரு கேங் இருக்கு, அதுவும் புரட்சி படை தான். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அது ஜெலன்ஸ்கியே சொல்லியிருக்காரு. சிறப்பு புரட்சி படை அப்படின்னு ஒன்ன உருவாக்கி ரஷ்ய எல்லைகள்ல வச்சிருக்கோம் அப்படிங்கறதா. அதோட வேலை என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள போய் சம்பவம் பண்ணிட்டு வெளில வரணும். இல்ல உக்ரைன் ராணுவமும் இருக்கலாம், ஊருக்குள்ள இருக்கிற ஒரு டகன் பிராக்சிகளும் இருக்கலாம், இல்ல உளவு பிரிவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விசித்திரமா ஒரு அறிக்கையெல்லாம் விட்டாரு. அந்த பயலுக்கு தான் இந்த வேலையை பார்த்திருப்பாங்க அப்படின்னு தெரியுது. காரணம், பெரிய அளவுல இந்த மாதிரி ரஷ்யாவோட ஹெவி வெயிட்டான ஆட்கள் பிடிச்ச பகுதியிலயோ இல்ல ரஷ்யாவுக்குள்ளேயோ டிக்கெட் கிழிச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது இவர்கள் தான். ஆனா ஒண்ணு குண்டு வைக்கிறது, அந்த குண்டுல அவன் மட்டும் சாக மாட்டான், சுத்தி உள்ளவனும் சாவான். இது தீவிரவாத செயலாச்சே அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. டார்கெட்டை ரீச் பண்ணணும், எப்படியாச்சும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரவாத புத்தியோடய செயல்படுது உக்ரைன் அரசாங்கம். அதோட ஒரு விளைவா தான் இன்னைக்கு தளபதிக்கு டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருக்காங்க. கூட ஒரு நபர் இறந்திருக்கார். அவர் யாரு என்னன்னு தெரியல. அப்பாவி பொதுமக்களா இல்ல யூனிட்ல உள்ளவனா அப்படின்னு விவரங்கள்லாம் இனி வரும் காலங்கள்ல வெளியாகும். ஆனா இந்த சம்பவத்துக்கு பதில் சம்பவம் அப்படிங்கிறத செஞ்சுதானே தீர்வார்கள், கட்டாயம் செய்வார்கள். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு தளபதியை போட்டு தள்ளார்கள். அதுக்கு பதிலடி அப்படிங்கிறது உக்ரைன்ல பெரிய அளவுல கிளச்சு போட்டார்கள். இந்த முக்கியமா அப்பதான் இந்த சம்பவங்களே ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த கூடி பேசி திட்டங்கள் தீட்டக்கூடிய முக்கியமான ஹை லெவல் கமாண்டர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பகுதி, அது குடியிருப்புக்குள்ள சேஃப் ஜோன் பங்கர் அப்படிலாம் களத்தெல்லாம் தட்டி தூக்குனது. இப்ப இந்த கமாண்டருக்கு பதிலடி ஏறக்குறைய அங்க போய் தான் நிற்கும். நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் கோபம் கூடுதலா வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. கிரீன் ஜோன்ல உள்ள ஆட்களே காலி. கிரீன் ஜோன்ல யார் இருப்பா, ஜெலன்ஸ்கி இருப்பாரு, அவரோட சுத்தி உள்ள டீம் இருக்கும். அவர்களுக்கு ஆபத்து அப்படின்னா இந்த சேட்டையெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா பார்ப்போம் ரஷ்யாவோட பதிலடி எவ்வளவு பெருசா இருக்குன்னு. ஆனா இது எந்த காலங்கள்ல செய்யறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது இங்க நடக்கும்போது பேரலரா யுத்தங்கள் நடக்கும், அது வெறித்தனமா நடக்கணும். பேச்சுவார்த்தை முடிகிற வரை யுத்தம் வெறித்தனமா நடக்கணும். ஏன் அப்படின்னா, பிடிச்ச பகுதிகள் அப்படியே கைவசம் நிற்கும் அப்படிங்கிறதா. ஆனா இவனுங்க யுத்தத்தை நடத்துறதே இல்ல. ரஷ்ய ராணுவம் வருதுல பின்னோக்கி போய்கிட்டே இருக்கார்கள். சில செக் போஸ்டுகளை மட்டும்தான் தக்க வைக்க போராடுறார்கள். அதுவும் போராடி பின்வாங்கிடுறார்கள். யுத்தம் நடக்கும்போது ரொம்ப தீவிரமா ஒரு அடி கூட, அதாவது பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு அடி கூட நகர விடாம தக்க வைக்கிறதா பெரிய திட்டங்களா தீட்டப்படும். ஆனா இங்க தெரிச்சு ஓடிக்கிட்டே இருக்கார்கள். திட்டங்கள் பூரா இந்த மாதிரி ஹெவி வெயிட்டான ஆட்களை போட்டு தள்ளுறதுலே இருக்காங்க. இது பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இது உள்ளபுல்தான் நிலைமையை மோசமாக்கும். இந்த காலகட்டங்கள்ல தான் பேச்சுவார்த்தை தீவிரமா ஓடுது. அந்த பேச்சுவார்த்தையில ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் அறிவிக்கிறார், என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தையில முக்கியமான கட்டத்தை எட்டிட்டோம் அப்படின்னு. இந்த பக்கம் குண்டு வெடிக்குது. நடுவுல இவர்கள் ஆட்கள் தான் பேட்டி கொடுக்கிறார்கள். முக்கியமான சாராம்சம் பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி பேச்சுவார்த்தையில எதை பத்தி பேச போறோம், எதை நோக்கி முடிய போகுது அப்படின்னு பேச்சுவார்த்தையில தெளிவா பாயிண்ட பூரா நோட் பண்ணி அதை அப்படியே சீல் பண்ணி ரஷ்யா கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கத்திலே குண்டு வெடிக்கிற சம்பவம்லாம் நடந்தா ரஷ்யா என்ன சொல்லும், கிழிச்சு குப்பத்தொட்டியில போட்டு வாங்கடான்னு தான் சொல்லியிருக்கோம். அவர்களும் அதே தான் சொல்றார்கள். டேய் அப்படி ஒரு டாக்குமெண்ட் ரிசீவ் ஆகல போகடா அப்படின்ட்டாங்க.
நாங்க பேசுறது பூரா அமெரிக்கா கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க நாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்து ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம். உக்ரைன் கிட்ட இருந்து எந்த டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு ரிசீவ் ஆகல, ஓடுங்கடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்படி செஞ்சா கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டாங்களேன்னு சந்தோஷப்படணும். இல்ல இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தவன் பேரையே சேர்த்து எழுது பழி தீர்க்கிற லிஸ்ட்லன்னு போட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த யுத்தத்துக்கு என்னதான் வழி அப்படின்னா, அமெரிக்கா ரஷ்யா தீவிரமான பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பயலுக்கும் வெளியில வேலை ஜாஸ்தி ஆகி போகுது. ரஷ்யாவும் பல நகர்வுகள் நகர்த்துறதுக்கு தயாராகுது. இந்த பக்கம் அமெரிக்காவும் வெவ்வேறு நகர்வுகளுக்கு 2 பயல்களை தயாராகிறனால உக்ரைன் யுத்தம் அவர்களுக்கு இப்ப தேவையில்லை, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதா. ரஷ்யாவோட முன்னேறம், ஐரோப்பாவுக்கு பின்னடைவு, இது பூரா அவனுங்களோட சண்டை, நம்ம பெருசா தலையிட வேணாம்னு அமெரிக்கா. ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் பிடிச்சிட்டோம், இவ்வளவு தூரம் பிடிச்சிட்டோம், இதுக்கு மேல இங்க இருந்தே அட்டூழியத்தை ஆரம்பிச்சுக்கலாம். வாய் பேசின ஐரோப்பால உள்ள ஒருத்தனும் தூங்கக்கூடாது, மற்றவனை வச்சு நம்ம நிம்மதியா ஆளணும் அப்படிங்கிற மூடுக்கு அவர்களும் வந்துட்டார்கள். நடுவுல ஜெலன்ஸ்கியோட குட்டி குட்டி சேட்டதான் பெரிய அளவுல இந்த யுத்தத்தை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்திட்டு போகுது. அப்படி இருந்தும் ரொம்ப நாள் நகர்த்த முடியாது அப்படிங்கிற சிக்னலை தெளிவாகவே கொடுத்துட்டார்கள். ஏன் அப்படின்னா, நேரடி பேச்சுவார்த்தைக்கு சில ஏற்பாடுகள் நடக்குதுங்கிறார்கள். நேரடி பேச்சுவார்த்தைனா ஜெலன்ஸ்கி கூடவான்னு கேட்டா, லூஸ் தரமா கேள்வி கேட்காதையா, ஜெலன்ஸ்கி கூட பேசி நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க ரஷ்ய தரப்பு. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் புட்டின் நேரடி சந்திப்புக்கே பல விஷயங்கள் தயாராகுது அப்படிங்கிறது தான். ஆட்டோமேட்டிக்கா ஓவல் ஆபீஸ்ல அடிச்செல்லாம் அடியே இல்லைங்கிற மாதிரி சம்பவத்தை பண்ணி ஜெலன்ஸ்கியை இழுத்துட்டு வந்து கையெழுத்து போட வச்சிருவார்கள். அந்த அளவுக்கு தயார் நிலைக்கு போனாதான் ட்ரம்ப் நேரடியா உட்காருவார். ஏன்னா ட்ரம்ப்போட செல்வாக்கு உக்ரைன் யுத்தத்தை பொறுத்த வரையும் சொல்லிக்கிற அளவு கிடையாது. இதை முடிச்சு வச்சா மட்டும்தான் மனுஷனுக்கு அங்க செல்வாக்கு. 1000 வேலை செய்யறாரு, முட்டை விலையெல்லாம் குறைச்சிட்டேன்னு மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கும்போது உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துனியா அப்படின்னு குறுக்க ஒருத்தன் கேள்வி கேட்கிறேன். என்ன டென்ஷன் வரும், ரிங்கா இருந்தா தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருப்பாரு, அதிபர் ஆயிட்டாரு. அதனால வெளில போடா அயோக்கிய பயலை அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிடுறாரு. ஆனா எவ்வளவு நாளைக்கு இப்படி மனுஷன் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்க முடியும்? அதனால ஜோலியை முடிக்க அமெரிக்காவும் தயாராயிருச்சு, ரஷ்யாவும் தயாராயிருச்சு. இதுக்கு நடுவுல தான் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜெலன்ஸ்கி தான் போன போக்குல இந்த மாதிரி ஆபரேஷன்களை செய்யறார். இது உக்ரைனுக்கு தான் முழுக்க முழுக்க அச்சுறுத்தலா மாறுங்கிறது யதார்த்தமான உண்மை.